நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இனியெல்லாம் காதல்தானே. எழுதியவர் கௌரி முத்துகிருஷ்ணன். வாசிப்பது காமாட்சி ஹரிஹரன். அத்தியாயம் 21. நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லாச்சோ. அந்த பிள்ளை இங்கேயே இருந்திருக்கோம். நாங்களே இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு பேசுறோம். சரி, கிரணை வீட்டில் விட்டு வரலாம்ல, தனியா போவியான்னு கேட்டிருக்க? மஞ்சு கோபமாக கேட்க, உண்மையா லவ் பண்ணியா நீ? அவன் கூட போக வாய்ப்பு கிடைச்சா போதும்னு இருக்கான். நீ அக்கறையே இல்லாம இருக்க. அவன் மேல எதுவும் கோவம் இருந்தா அதை இப்படி காட்டாதடா. உன் மேல எத்தனை பிரியமா இருக்கா தெரியுமா? வருணி சொல்ல. விட்டா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளை இங்க கூப்பிட்டு வந்துருவீங்க போல. ரொம்ப தான் அவன் மேல பாசம். பதில் சொல்லாம என்னை எத்தனை அலைய விட்டான்னு தெரியுமா? கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் அக்கறையை காட்டலாம். என் மேல உங்களுக்கு பாசமே இல்லை தானே? அச்சுதன் கோபமாக கேட்க, சரி சரி, நம்ம கல்யாண ஏற்பாடு பத்தி பேசுவோம். நாளைக்கு இவன் ஓடிடுவான், அப்புறம் இவன் விருப்பம் தெரியாம போயிடும். நாதன் பெண்களை சமாதானம் செய்திருக்க, ரிசப்ஷன் ட்ரெஸ் மட்டும் 2 பேருக்கும் நான் வாங்கிக்கிறேன், மற்ற எல்லாம் உங்க விருப்பம் போல பண்ணிடுங்க, அச்சுதன் சொல்லி இருந்தான். இல்லம் வந்த கிரண் அச்சுவை பேச அழைக்க அலைபேசி எடுத்தவன் சிரித்து வைத்தான். துரத்தி விடுறல? நான் உன்னை என்னோட வந்து இருக்க சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு இன்னும் வரல. என்னோட இருக்க யோசிக்கிறா? எங்க அம்மா அக்கா இருந்தா மட்டும் ஓகேவா? அது சரி வராது அச்சோ. கல்யாணத்துக்கு அப்புறம் சேர்ந்து இருக்க தானே போறோம். அம்மாக்கு விருப்பம் இல்லை, நான் அங்க உன்னோட தனியா இருப்பேன்னு யோசிக்கிறாங்க. எனக்கு சுமி அத்தைய நினைச்சா எரிச்சலா வருது. எவன் என்ன சொல்ல போறான்? உன்னை நான் 8 வருஷம் மிஸ் பண்ணி இருக்கேன். எனக்கு உன்னோட நிறைய பேசணும். என் வேலைக்கு நடுவுல நமக்கு கிடைக்கிற நாட்கள் குறைவு. எனக்கு உன்னை எவ்வளோ தேடுது தெரியுமா? உனக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை தானே? அச்சோ, போடி, போ தூங்கு. அச்சு அழைப்பை வைத்திருக்க கிரண்யா அவனின் காதலை எண்ணி ஆச்சரியப்பட்டு கொண்டாள். அதன் பின் முறையாக திருமண வேலைகளை தொடங்கியிருந்தனர். நிச்சயம் முந்தைய தினம் என்றும், திருமணம் அடுத்த நாள் என்றும், அன்று மாலையே வரவேற்பு நிகழ்ச்சி என்றும் முடிவு செய்திருந்தனர். அதற்காக ஒரு நல்ல நாளில் அச்சுதனின் புனே வீட்டில் வைத்தே நல்ல நாள் ஒன்றில் அவளுக்கு பூ வைத்திருந்தனர். பின் திருமண வேலைகள் தொடங்கியிருந்தது. அச்சுதன் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு கிரண்யா அணிய அடர் நீல நிறத்தில் கவுன் ஒன்றை வாங்கியிருந்தான். அதே அடர் நீல நிறத்தில் இவனுக்கு கோட் சூட் எடுத்திருந்தான். வரவேற்பு ஏற்பாட்டுக்கு ரிஷி திருமணத்தில் வேலை பார்த்த நிஷா குப்தா பொறுப்பை ஏற்றிருந்தாள். அலங்காரம், புகைப்படங்கள் எல்லாம் அவள் பார்க்க, உணவு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பிரேம் பார்த்து கொண்டான். அன்று சுமித்ரா கோவை வந்திருந்தார். அதுவும் அவரின் கடையை மூடிவிட்டு நிரந்தரமாக கோவை வந்திருந்தார். மஞ்சு வீட்டிலிருந்து 2 தெரு தள்ளியிருந்த ஒரு வீட்டில் குடிபுகுந்திருந்தார். மஞ்சு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போதும் இதுவே முறையென கூறி தடுத்திருந்தார். சுமிக்கு உதவி செய்ய மஞ்சுவும் வருணியும் வந்திருந்தனர். பழைய நிகழ்வுகளை பேசாது இயல்பு போல காட்டிக்கொள்ள முயன்றாலும் அவர்களின் இடையில் விழுந்த இடைவெளி அதன் வேலையை காட்டியிருந்தது. ஜீவன் சுமியை கண்டு அழ, மஞ்சுதான் சமாதானம் செய்து தோழியை பேரனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். கோவை வந்து அனைத்தும் சரி செய்த சுமித்ரா, மஞ்சு, கஸ்தூரி இருவரையும் அழைத்து கொண்டு மகளை பாதுகாப்பாக இல்லம் அழைத்து வந்திருந்தனர். அச்சோ வீட்டுக்கு செல்ல ஆசையாக இருந்தாலும் திருமணத்திற்கு பின் அங்குதான் இருக்கப் போகிறோம் என மனதை தேற்றிக் கொண்டாள். பந்தக்கால் இட்டு மஞ்சு, சுமி இருவர் வீட்டிலும் கல்யாண பந்தல் கட்டியிருந்தனர். சொந்தங்கள் வர தொடங்கியிருக்க அஸ்வதி வேலையை விட்டு வந்திருந்தாள். நீண்ட நாளுக்கு பின் கஸ்தூரி மகளை வீட்டில் வைத்து கவனித்திருந்தார். அஸ்வதியை பற்றி குறையாக சொன்ன கிரணின் தந்தை வழி அத்தையை சுமித்ரா எச்சரித்திருக்க, அதற்கு பின் அனைவரும் அவளை மௌனமாக ஏற்றுக்கொண்டனர். அஸ்வதி தோழியின் காதல் தன் தோழனுடன் கைகூடி போனதில் உண்மையாகவே மனமகிழ்ந்திருந்தாள். திருமண நாளுக்கு என சொந்தங்கள் நட்புகள் என வந்திருக்க மாப்பிள்ளையைத்தான் காண முடியவில்லை. அச்சுதன் கேட்டிருந்த விடுமுறை நாள் அதிகம் என்பதால் அவனுக்கான பணிகளும் அதிகம் இருந்தது. அதையெல்லாம் முடித்துக்கொண்டு திருமணத்திற்கு 2 நாட்கள் முன்புதான் ரிஷியுடன் வந்து சேர்ந்தான். இல்லம் வந்தவனை சொந்தங்கள் பிடித்துக்கொள்ள அவர்களின் கிண்டல் கேலிகளிலிருந்து தப்பிக்க நண்பர்களை பக்கத்தில் பிடித்து வைத்திருந்தான். அன்று மாப்பிள்ளை அழைப்பும் பெண் அழைப்பும்.
பெண் அழைப்புக்கு பின் தான் மாப்பிள்ளை மண்டபம் வர வேண்டும் என்பதால் முதலில் கிரணை அழைக்க வந்திருந்தனர். அச்சுவின் அத்தை மாலை அணிவித்து பெண் அழைப்பை தொடங்கி வைத்திருந்தார். கிரணுடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் இருந்தனர். ஆனால் முறைகளை செய்ய தயங்கி நின்றிருந்தனர். சுமி மஞ்சுவின் காதில் இதை சேர்க்க பிரேம் பொறுப்பை அவன் வசம் எடுத்துக்கொண்டான். கிரணுக்கு அண்ணனாக நின்றவன் அச்சுவின் மாப்பிள்ளை அழைப்பு சடங்குகளையும் செய்திருந்தான். முதலில் நிச்சயம் என அச்சுவை மேடையில் அமர வைக்க அச்சுவின் முகம் எரிச்சலை காட்டியது. எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிருக்க நீ? ரிஷி கேட்க, அவளை பார்த்து ஒரு வாரம் மேல ஆகுது, மண்டபம் வந்தா பார்க்க முடியும்னு இருந்தேன். அச்சுதன் சொல்ல ரிஷி நண்பனை முறைத்து வைத்தான். கொஞ்ச நேரத்துல உன் பக்கத்துல தான் உட்கார வைப்பாங்க, நீ தான் விரல் பிடிச்சி மோதிரம் போட போற, அதுக்குள்ள என்ன? ஆம்பளை உனக்கு ஒரு சட்டை வேட்டியில விஷயம் முடிஞ்சது, பொண்ணுக்கு அப்படியா? மாப்பிள்ளை அழைப்புக்கு ஒரு புடவை, இனி நிச்சயம்னு சொல்லி தாய் வீட்டு புடவை மாற்ற சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து சபையில் மாப்பிள்ளை வீட்டு புடவை ஒன்று கொடுப்பாங்க. பொண்ணுங்க இந்த நேரத்தில் பாவம்டா. உன் ஃபீலிங் புரியுது, ஆனாலும் கொஞ்சம் பொறுத்துக்க, முகத்தை சிரிச்ச மாதிரி வை. ரிஷி விளக்கம் கொடுக்க நண்பன் சொன்ன விஷயங்கள் உரைத்திருந்தது. மேடையில் பெரியவர்கள் வந்திருக்க அப்போதுதான் பெண்ணை அழைத்திருந்தனர். கிரண்யா மேடைக்கு வர அச்சுதன் முகம் மலர்ந்தது. அவள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு அவன் அருகில் அமர, எப்படி இருக்க கிரிக்குட்டி? நீங்களே பார்த்து சொல்லுங்க. அட, மரியாதையா பேசுறது நீதானா? சும்மா இருங்களேன், எல்லாரும் பார்க்குறாங்க. எவனும் எதுவும் சொல்ல மாட்டான், அப்படியே சொன்னாலும் எனக்கு ஒரு டேஷும் இல்லை. ஆனால் எனக்கு இருக்கு, கிண்டல் செய்வாங்க, அமைதியா இருங்க. அதற்குள் இருவரையும் உடைமாற்றி விட்டு வர சொல்லியிருந்தனர். இருவரும் மாற்றி வர நிச்சய ஓலை வாசித்து மோதிரம் மாற்றிக்கொள்ள சொல்லியிருந்தனர். இருவரும் மோதிரம் மாற்ற நட்புகள் கிண்டலில் இறங்கியிருந்தனர். கிரண் படபடப்பில் விரல் கொடுக்க ரிலாக்ஸ் என்று சொன்னவன் விரலில் மோதிரம் மாட்டிவிட்டான். பின் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ள சொந்தங்கள் உணவு உண்ண சென்றிருந்தனர். கிரண் அறைக்கு உணவை கொடுக்க சொல்ல மஞ்சு வந்திக்கு வர சொல்லி அழைத்திருந்தார். கிரண் தயங்கி நிற்க அதை கண்ட அச்சுதன், எனக்கும் ரூம்ல வந்து கொடுக்க சொல்லுங்க, எனக்கு பந்திக்கு வர விருப்பம் இல்லை. அச்சுதன் சொல்ல, என்னடா இதெல்லாம் மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும், சாப்பிட தானே வர சொல்றேன். மஞ்சு கேட்க, சரி நான் வரேன், அவளை விடுங்க, ரூம்ல சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிதான், ரூம்ல சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, மஞ்சு சொல்லிவிட்டு செல்ல, நீ ரூமுக்கு போ, யாரும் எதுவும் உன்னை சொல்ல மாட்டாங்க. அச்சுதன் சொல்ல கிரண் அறைக்கு வந்திருந்தாள். காலையிலிருந்து நலங்கு, பூஜை, பெண்ணழைப்பு, நிச்சயம் என வரிசையாக நடக்க அவளின் உற்சாகத்தை சோர்வு ஆக்கிரமித்திருந்தது. அறைக்குள் சென்றவள் புடவையை மாற்றி எளிமையான நைட் பேண்ட் சட்டைக்கு மாறி படுக்கையில் விழுந்திருந்தாள். காலை 7 மணிக்கு முகூர்த்தம். அதற்கு இவள் 4 மணிக்கே எழ வேண்டும். உணவுடன் அறைக்குள் வந்த நவீன், லாரா, அர்ச்சனா, கிரண் என மூவருக்கும் உணவை கொண்டு வந்திருந்தான். நகைகளை எடுத்து வைத்து கொண்டிருந்த அஸ்வதியும் புடவையை மடித்து கொண்டிருந்த ஷெர்லியும் அவனை பார்த்து புன்னகைத்து வைத்தனர். கிரணை எழுப்பி சாப்பிட வைங்க எல்லாரும். உங்க 2 பேருக்கும் சாப்பாடு கொண்டு வர சொல்லவா, இல்லை வரீங்களா? நவீன் கேட்க, கிரண் சாப்பிட்ட பின்னாடி உங்க 2 பேர்கிட்ட அவளை விட்டு வரும். ஏன் இப்பவே இத்தனை சோர்வா இருக்கா? பின்ன ரொம்ப வருஷம் கழிச்சு இடம் மாறி இருக்கா. வந்ததுலேருந்து பத்திரிகை கொடுக்க, குலதெய்வ கோவில், பூஜை, சடங்குன்னு வச்சு செய்கிறாங்க. இதில் நாம் வர்ற வரைக்கும் அவள் தான் வேலையெல்லாம் பார்த்துருக்கா. அவளுக்கும் சோர்வாக தானே இருக்கும். என்னதான் கல்யாண ஏற்பாடு அச்சு வீட்டில் பார்த்தாலும் அவள் வீட்டுக்கு வரப்போகிற சொந்தங்களை அவள் தானே பார்க்கணும். ஆம்பளை துணை இல்லாமல் கஷ்டம் தானே. அஸ்வதி கேட்க, கல்யாணம் முடிஞ்சே நான் 1 வாரம் இருந்துட்டு வரேன் நவீன், என்னால் இவளை விட்டு வர முடியாது. ஷெர்லி சொல்ல, நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம், சரி விடு, இனி பார்த்துப்போம். நவீன் சொல்லிவிட்டு கிளம்ப ராஜீவ் 3 பாட்டில் முழுக்க பழச்சாறு வாங்கி வந்திருந்தான். அவ சாப்பிட மாட்டேன்னு சொன்னா இதை கொடுங்க, லாரா, அர்ச்சனா உங்களுக்கும் தான். ராஜீவ் சொல்லிவிட்டு சென்றிருந்தான். ராஜீவ் செல்லவும் பெண்கள் 4வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். ராஜீவ் சொன்னது போலவே கிரண் உணவை மறுக்க பழச்சாறு கொடுத்து அவளை உறங்க வைத்திருந்தனர். ரிஷி வந்து கிரண் என்ன உண்டாள் என்பதை கேட்டுவிட்டு சென்றிருந்தான்.
ஃபார் யூ see, each day I love you more. Today more than yesterday and less than tomorrow. அத்தியாயம் 22. அடுத்த நாள் காலை 5 மணிக்குத்தான் கிரண் எழுந்திருந்தாள். அவளுக்கான அலங்காரம் கூட மிக எளிமையாகத்தான் நடந்தது. திருமண கோலத்தில் நின்ற மகளை சுமி அணைத்து நெற்றியில் முத்தமிட்டிருந்தார். வருணி மேடைக்கு அழைத்து வர சடங்குகள் தொடங்கியிருந்தது. பின் முகூர்த்தப்பட்டை மாற்றி வர கூறியிருந்தனர். மாற்றி வந்து அமர்ந்தவளை அச்சுதன் தலை திருப்பி நன்றாக பார்க்க மேடையில் நின்றிருந்த நண்பர்கள் சிரித்து கிண்டல் செய்யவும் கிரண் சட்டென தலையை தாழ்த்தியிருந்தாள். அவனுங்க எல்லாத்துக்கும் சிரிப்பாங்க, நீ என்ன பாரு. அச்சுதன் அவளின் காது கடிக்க, சும்மா இருங்களேன். கிரண் கெஞ்ச, அடியை வெக்கமா படுற, தலை நிமிர்ந்து காட்டேன், நானும் பார்க்கிறேன். அச்சுதன் கேட்க கிரண் இன்னும் தலை தாழ்த்த, தாலி கட்டும்போது என் கண்ணை பார்த்தாதான் கட்டுவேன், இப்படியே கண் பார்க்காம இருந்தா கண்டிப்பா கட்ட மாட்டேன். தன்னவனின் வார்த்தையில் சட்டென அவள் தலை நிமிர அவளை கண்டு புன்னகைத்து வைத்தான். நீண்டகால கனவு இது அவளுக்கு, நீண்டகால காத்திருப்பு அவனுக்கு, குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் நீண்டகால எதிர்பார்ப்பு இது. கெட்டிமேளம் என சத்தம் கேட்க மங்களநாதம் முழங்க கிரண்யா கழுத்தில் தாலியை சேர்த்திருந்தான் அச்சுதன். தன்னவனின் சொல் கேட்டு அவனின் கண்ணோடு கண் பார்த்திருந்தாள் பெண். அகமும் முகமும் மகிழ்வில் பிரகாசிக்க தாலி சேர்த்திருந்தான் அவன். குங்குமம் வைக்கவும் கிரண் அழுதுவிட சட்டென கண் துடைத்து விட்டிருந்தான். அதன்பின் சடங்குகள் நடக்க பெற்றோர் பெரியோர்கள் அனைவரிடமும் ஆசி வாங்கியிருந்தனர். காலை பந்தி முடியவும் நல்ல நேரத்தில் பால் பழம் உண்ண கிரண்யா இல்லத்திற்கு முதலில் வந்து சேர்ந்தனர். நண்பர்கள் அனைவருக்கும் ஓய்வாக அமர நேரம் கிடைக்க பால் பழம் கொடுத்துவிட்டு மாலை வரவேற்பு என்பதால் இருவரையும் ஓய்வாக விட்டிருந்தனர். நம்ம கூட்டத்துல இன்னொரு காதல் ஜோடி சேர்ந்தாச்சு, ரஞ்சனி சொல்ல. ஆமா ஆமா, அதுவும் பார்க்காம காதல் 2 பேருக்கும், சட்டுன்னு பார்த்து பட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஷெர்லி சொல்ல. பார்க்காம இருக்கிறது எத்தனை கஷ்டம் தெரியுமா, அதை விட எப்படி இருக்கான்னு கூட தெரியாம காதலோட வெயிட் பண்றதெல்லாம் உணர்ந்தாதான் தெரியும், அச்சுதன் சொல்ல. கல்யாண மாப்பிள்ள, இப்ப எதுக்கு வயலின் வாசிக்கிறீங்க, குணா கேட்க. குணா, நீங்க அச்சு அண்ணாவை கிண்டல் பண்ணவே கூடாது. அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் பாசம் நேசம் அக்கறை எல்லாம் கத்துக்க முயற்சி பண்ணுங்க. நேத்து கிரணுக்கு எத்தனை கவனிப்பு தெரியுமா, அர்ச்சனா குணாவை பார்த்து கேட்க. நேத்து எங்க கூட தானடா இருந்த, இதெல்லாம் எப்படா நடந்துச்சு, குணா கேட்கவும் அச்சுதன் சிரித்திருந்தான். அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு உங்ககிட்ட நான் சொல்லலை குணா. நவீன் ராஜீவ் ரிஷி எல்லாம் எனக்காக கிரண் கிட்ட தூது போனாங்க, அச்சுதன் சொல்ல. குணா வாயில் கை வைத்திருந்தான். கிரண் உடைமாற்றி விட்டு வந்து அமர அவளை பார்த்து அஸ்வதி முறைத்திருந்தாள். இப்போ உன்னை யாரு சுடி போட்டு வந்து உட்கார சொன்னாங்க, நீ தானே பட்டை மாத்திக்கோன்னு சொன்ன. பட்டை மாத்தி புடவை கட்ட சொன்னேன். விடேடி, இங்க யார் இருக்காங்க இப்ப, எவனும் ஏதாவது சொன்னா பார்த்துப்போம். அப்புறம் தாயே, தயவு செஞ்சு நல்லா சாப்பிட்டு உடம்ப திடமா வை. 2 நாளைக்கே இப்படி சோர்ந்து போயிட்டா எப்படி, ஷெர்லி அஸ்வதியிடம் தொடங்கி கிரணை பார்த்து முடிக்க. 1 வாரமா இவ இப்படித்தான் இருக்கா, எதுக்கு அழறான்னு கூட தெரியல. காலையில எழுந்ததும் அழுக, இன்னைக்கு எதையோ மனசுல போட்டு குழம்பிக்கிட்டு இருக்கா, அஸ்வதி சொல்ல. கிரண் கண்கலங்க, அத்தை நம்மோட தான் இருக்க போறாங்க, அவங்களை இங்க தனியா விட்டு போற எண்ணம் எனக்கு இல்லை. நீ எதையும் யோசிச்சு கவலைப்படாத கிரண். பேசி பேசி குமரியிலிருந்து கோவை கூப்பிட்டு வந்த எங்களுக்கு தெரியாதா, ஒன்று அவங்க புனே வரணும், இல்லையா நம்ம கோவை வீட்டுக்கு வரணும். அம்மாவும் அடுத்த மாசம் ஓய்வு வாங்கலாம்னு இருக்காங்க, அத்தைய பார்த்துப்பாங்க, அச்சுதன் சொல்லவும் கிரண் சரியென கண்ணை துடைத்திருந்தாள். அஸ்வதி, நான், ராஜீவண்ணா எல்லாரும் இங்கே தான் இருக்கோம், அம்மாவை பார்த்துக்க நாங்கள் இருக்கோம். நீ ஏன் இதுக்கெல்லாம் கண்கலங்கிக்கிட்டு இருக்க, எனக்கு துணைக்கு இருங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டாங்களா என்ன, அர்ச்சனா கேட்க கிரண் புன்னகைத்திருந்தாள். மதிய விருந்து முடிய மாலையில் பிரேம் வருணி இருவரும் பெரியவர்களுடன் வர கிரண் அச்சுதன் வீட்டிலிருந்து எடுத்த பட்டை அணிந்து கொண்டு புகுந்த வீடு கிளம்பியிருந்தாள். நீண்ட வருடங்களுக்கு பிறகு அவன் இல்லம் வருகிறாள். இனி இதுதான் அவளின் இல்லமும் அவள் நேசம் தொடங்கிய இடம் அது. அன்று சொல்லாத காதலோடு அச்சுதனிடமிருந்து விடை பெற்றவள் இன்று அவனின் மனைவியாக
அதே இல்லத்திற்குள் வந்திருந்தாள். கிரண் அவளையும் மீறி அழுதுவிட அச்சுதன் அவளின் கைப்பிடித்து ஆறுதல் கொடுக்க வருணி அவளை அணைத்திருந்தாள். வருணி, மஞ்சு, பிரேம், நாதன் என அனைவரும் கண்கலங்கியிருந்தனர். போதும் கிரண், சாமி கும்பிடவா? அச்சு அழைக்க கிரண் அவளை சமாதானம் செய்து கொண்டு பூஜை அறைக்கு சென்றிருந்தாள். பூஜைகள் முடித்து கடவுளை வணங்கி வந்தவர்கள் பால் பழம் உண்டிருந்தனர். பின் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு தயாராகியிருந்தனர். மாலை மண்டபம் வந்தவர்கள் உடை மாற்றி வர சென்றிருக்க நவீன், ரிஷி இருவரும் அச்சுதனின் சில நண்பர்களை வரவேற்று பார்த்து கொண்டனர். இருவரும் உடைமாற்றி வரவும் வரவேற்பு தொடங்கியிருந்தது. மெல்லிசை, குத்துப்பாடலாக ஆட்டம், பாட்டு என்று விழா களைகட்ட தொடங்கியிருந்தது. வந்தவர்களுடன் புகைப்படம் எடுத்து இவர்கள் தனியாக எடுத்து நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக நின்று எடுத்துக்கொண்டனர். ராஜீவ் ஷாலினியை அழைத்து வந்திருக்க உணவு வேளையில் நண்பர்கள் ராஜீவ், ஷாலினி இருவரையும் கிண்டல் செய்ய தொடங்கியிருந்தனர். வரவேற்பு முடிந்து இல்லம் வர நண்பர்கள் அனைவரும் இருவருக்கும் வாழ்த்து கூறிவிட்டு சென்றிருந்தனர். அச்சுதன் குளித்துவிட்டு வர வருணி அறையை தயார் செய்திருந்தாள். பிரேம் இனிப்புகளை அடுக்கிக் கொண்டிருக்க, மாமா இதெல்லாம் உடனே ஏற்பாடு செய்யணுமா? டேய் சுதா, உனக்கு கிரீன் சிக்னல் கொடுத்தாச்சு, மீதி உன் வசதி போல வச்சுக்க. பிரேம் சொல்ல அச்சுதன் அமைதியாக உடைமாற்ற தொடங்கியிருந்தான். கிரண் அறைக்குள் வரும்போதே அவளுக்குள் படபடப்பு. அச்சுதன் அவள் அருகில் வந்தவன், ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ். அச்சுதன் சொல்ல, ஏன் அச்சோ இது இத்தனை கஷ்டமா இருக்கு? எது கஷ்டமா இருக்கு? புரியல. முதல்ல நான் இந்த புடவைய மாத்திக்கவா? எனக்கு பட்டு சேலை கட்டினாலே ஆகாது, உடம்பெல்லாம் தடிப்பு விழுந்த மாதிரி இருக்கு. போ மாத்திக்கோ. கிரண் உடைமாற்றி வர அச்சுதன் படுக்கையில் படுத்திருந்தான். அச்சோ. கிரண் தயக்கமாக அவன் பெயரை உச்சரிக்க, தூங்கலாம் கிரண். எனக்காக சொல்றியா? இல்ல, எனக்காக சொல்றேன். எனக்கு உன்னோட இருக்கணும், உன் அன்புல அக்கறையில வாழணும். எனக்கு உன் மேல காதல் இருக்கு, அதே நேரம் கூச்சமும் இருக்கு. உன் முன்னாடி நிர்வாணமா இருக்க இன்னும் நான் என்னை தயார் பண்ணிக்கல. நமக்குள்ள இது இயல்பா நடக்கட்டும் கிரண். தேங்க்ஸ் அச்சு, என் மனச நீ சொன்ன மாதிரி இருக்கு. குட் நைட். கிரண் சொல்லிவிட்டு அவன் அருகில் படுத்திருந்தாள். சிறிது நேரம் இருவரும் ஒருவரின் அருகாமையில் ஒருவர் தூக்கமின்றி விழித்திருந்து பின் மெல்ல கண்ணுறங்கியிருந்தனர். காலை மணி 8:30 ஆகியும் இருவரும் வெளியே வரவில்லை. கோவிலுக்கு செல்ல வேண்டிய நல்ல நேரமும் கடந்திருக்க இருவரையும் யார் எழுப்புவது என்று தெரியாது அனைவரும் விழிக்க நட்பு கூட்டம் வீட்டின் உள்ளே வர, உங்க நட்புகளை யாராவது எழுப்பி விடுங்கடா, பிரேம் சொல்ல. தூங்கட்டும் அண்ணா, 2 பேரும் ராத்திரி சரியா தூங்கல, நவீன் சொல்ல. டேய் லூசு, ராஜீவ் திட்ட. அடச்சி, உங்க கற்பனையில தீய வைக்க. கிரண்யா ராத்திரி வாந்தி எடுத்திருக்கா. கிரண் என்னை கூப்பிட சொல்லவும் கிரணுக்கு முடியலன்னு என்னை கூப்பிட்டான் அச்சு. நான் தான் ஊசி போட்டு அவ தூங்க மருந்து கொடுத்தேன். அவளுக்கு அலைச்சல் சேரல, நவீன் சொல்ல. ஏன் எங்களை கூப்பிடல நீ? மஞ்சு கேட்க. யாரையும் பயப்படுத்த வேண்டாம் தான் சொல்லல. அச்சு தான் ரூம், வாஷ்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணான், அதனால லேட்டா தான் தூங்கியிருப்பான், அதை தான் சொன்னேன். நவீன் சொல்லிவிட்டு அச்சுவின் அரைக்கதவை தட்ட கிரண் கதவை திறந்து வந்திருந்தாள். எப்படி இருக்கா இப்ப? இன்னும் காய்ச்சல் இருக்கு, தலைவலி கொல்லுது, கிரண் சோர்வாக சொல்ல. ஹாஸ்பிட்டல் போவோமா? ராஜீவ் கேட்க. இங்கேயே ட்ரிப் லைன் போட்டு விட, நேற்று ராத்திரி நான் பண்ண வேலைக்கே அச்சு பயந்து போயிருக்கான். பக்கத்துல தான் என் ஃப்ரெண்டு கிளினிக் இருக்கு, அங்க போகலாம், நவீன் அழைக்க கிரண் சரியென கிளம்பி இருந்தாள். கிரண் கையில் பாலையும் 2 ரொட்டி துண்டுகளையும் கொடுத்த வருணி உன்ன சொல்ல, எனக்கு ஜூஸ் ஏதாவது கொடுங்க அண்ணி, பால் வேண்டாம். கிரண் கேட்க சட்டென குணா இல்லம் சென்றவன் ஒரு கோப்பையில் அவளுக்கு பழச்சாறு கொண்டு வந்தான். அதை குடித்தவள் கிளம்ப உடன் ஷெர்லி, ரஞ்சனி இருவரும் சென்றனர். அச்சுதன் என்ன செய்கிறான் என பார்க்க அறைக்குள் பிரேம் சென்றிருந்தான். அச்சுதன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக சொல்ல மஞ்சு அவரின் வேலையில் மூழ்கியிருந்தார். அச்சுதன் எழுந்து அறை விட்டு வெளியே வரவும் கிரண் இல்லம் வந்து சேரவும் சரியாக இருந்தது. எங்க போன கிரண்? எப்படி இருக்கு இப்ப? சரியா சாப்பிடாம ஓய்வு இல்லாம வந்தது,
மதியம் சூடா சாப்பிட்டு தூங்கி எழுந்தா உன் பொண்டாட்டி ரெடி. ராஜீவ் சொல்ல, வாழ்க்கையில இப்படி ஒரு முதலிரவு யாருக்குமே நடந்திருக்காது கிரண். ரஞ்சினி சொல்ல, சரி விடு, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். நவீன் சொல்ல, கிரண் அறைக்குள் சென்றிருந்தாள். அவளுக்கு வேற ஒன்றும் இல்லையே. டேய், அவளே டாக்டர் தான், அவளுக்கு அவ உடம்ப பார்த்துக்க தெரியாதா? நீ ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? காதல் பொங்குது போல. ராஜீவ் கேட்க அச்சுதன் அவனை அடிக்க வர அங்கே சிரிப்பலை. இப்போ உள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற அதே பிரச்சனை தான், இரும்பு சத்து குறைபாடு. சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சரியாகிடும். மீதியெல்லாம் அலைச்சல், வேற ஒன்றும் இல்லை. நவீன் சொல்ல அச்சுதன் சரியென கூறியிருந்தான். ஐ லவ் யூ நாட் ஒன்லி ஃபார் வாட் யூ ஆர், பட் ஃபார் வாட் ஐ ஆம் வென் ஐ ஆம் வித் யூ. அத்தியாயம் 23. சொந்தங்கள் நண்பர்கள் என பேச்சில் கரைய மதிய உணவுக்கு பின் கிரண் உறங்கி எழுந்தாள். மாலை தெளிவாக வந்தவளை கோவில் சென்று வர சொல்லியிருந்தனர். பின் நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக மாலை காட்சிக்கு திரையரங்கம் சென்றிருந்தனர். ரிஷி டிக்கெட் எடுக்க தோழிகள் லாரா அர்ச்சனா இருவரையும் கவனமாக இருக்கையில் அமர வைத்திருந்தனர். முதல் முறையாக ஜோடிகளுடன் சேர்ந்து நண்பர்கள் பார்க்கும் படம். அனைவருக்கும் விஜயே விருப்ப நடிகராக இருக்க லியோ படம் ஆரம்பம் முதலே அவர்களை கதையில் கட்டி போட்டிருந்தது. அடுத்த நாள் காலையில் ரிஷி ஊருக்கு கிளம்பியிருக்க மதிய வேளையில் மீதம் உள்ளவர்களும் கிளம்பியிருந்தனர். தம்பதியர் இருவரும் நட்புகளுக்கு விடை கொடுத்துவிட்டு இல்லம் வர சுமித்ரா மறுவீடு அழைக்க வந்திருந்தார். அச்சுதன் கிரணுடன் கிளம்பி செல்ல சுமித்ரா அச்சுவை மிக மரியாதையாக நடத்தியிருந்தார். மதிய உணவுக்கு இலையில் அமர்ந்தவன், அத்த இங்க வாங்க. அச்சு சத்தமாக அழைக்க சுமித்ரா அவன் முன் வந்து நிற்க, எப்பதான் என்னை இயல்பா நடத்த போறீங்க? எனக்கு இது பிடிக்கல. நான் உங்க மருமகன்தான், அதுக்காக எதுக்கு இத்தனை மரியாதை? நானும் கிரண் போல தானே, அப்புறம் எனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் மரியாதை? எப்பவும் போல அச்சுன்னு கூப்பிடுங்க, வா போன்னு பேசுங்க. எனக்கு யார் வீட்டுக்கோ வந்த மாதிரி இருக்கு. இவளும் இங்க வந்ததுல இருந்து வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்கா. முன்னாடி எப்படியோ, இப்ப நீங்க என் மாப்பிள்ள. நான் எப்பவும் உங்க அச்சுதான், வேற எதுவும் இல்லை. அச்சுவா மட்டும் என்னை பாருங்க, நடத்துங்க. அது மரியாதையா இருக்காது. எனக்கு உங்க அன்பு மட்டும் போதும். அச்சு கூற சுமி தயங்கி நிற்க, கிரண் கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போவோம், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. அச்சு கூற பதறியிருந்தார். இல்லை இல்லை, நான் பேர் சொல்லியே பேசுறேன், கோவப்பட வேண்டாம். இன்னும் நீங்க என் பேர் சொல்லல. அச்சுதன் பிடிவாதமாக சொல்ல, அச்சோ உட்காருப்பா, உனக்கு பிடிச்ச மத்தி மீன் குழம்பு செய்திருக்கேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சுமி சொல்ல அச்சுதன் பந்தியில் அமர்ந்தான். அஸ்வதி இருவருக்கும் விருந்து பரிமாற அச்சுதன் அவளை கேள்வியாக பார்க்க, இப்பதானே சொன்னேன், போ அஸ்வதி எல்லாம் எடுத்துட்டு வா, அத்தையை கூப்பிடு கிரண், எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். அத்தை சூடா மீன் பொரிக்க நிக்கிறாங்க, நீங்க 2 பேரும் முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் நாங்க சாப்பிடுவோம். அஸ்வதி சொல்லவும் அச்சுதன் எழுந்து சமையலறைக்குள் சென்றிருந்தான். அத்தை நானும் உதவி செய்யட்டுமா? நீ கேட்டதே ரொம்ப சந்தோஷம் அச்சு, உட்காந்து சாப்பிடு, சூடா பொரிச்சு தரேன். நானும் ஹெல்ப் பண்றேன், ஒன்னா சாப்பிடலாம். சொன்னவன் சமையலறைக்குள் வந்து நிற்க சுமித்ரா கிரணை பார்த்து விழிக்க அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. சுமி ஒரு சட்டியில் பொரிக்க இவன் இன்னொரு பக்கம் தோசைக்கல்லில் மீனை சுட்டெடுத்திருந்தான். வேலை முடியவும் ஒன்றாக அமர்ந்து உண்டிருந்தனர். உணவு முடித்த பின் அச்சுதன் சுமித்ராவை பேச அமர வைத்திருந்தான். கிரண் அஸ்வதி இருவரையும் சமையலறைக்குள் அனுப்பிவிட்டவன் பேச்சை தொடங்கியிருந்தான். அத்தை எங்களோட புனே வந்துருங்க, இங்க தனியா இருக்க வேண்டாம். நானும் அதிகம் வீட்டில் இருக்க மாட்டேன், நீங்க அவளுக்கு துணையா இருப்பீங்க, எனக்கும் ருசியா சோறு கிடைக்கும். அச்சுதன் சொல்ல, ரொம்ப நாளா கிரண் கூப்பிட்டுட்டு தான் இருக்கா அச்சு, எனக்கு அந்த ஊரும் மொழியும் ஒத்து வராது. தமிழ் கேட்டு வளர்ந்து வாழ்ந்த எனக்கு வேற எங்கேயும் போக விருப்பம் இல்லை. இங்கே எனக்கு என்ன குறை? கூப்பிடுற தூரத்துல உங்க அம்மா இருக்கா, கஸ்தூரி, கற்பகம், நம்ம அஸ்வதி, ராஜீவ் எல்லாரும் இருக்கும்போது எனக்கு என்ன குறை? என்னை தனியா விட்டு போறோம்னு அவளுக்கு ரொம்ப கவலை. சரி அத்தை, அப்போ நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க. இப்ப மாடிக்கு போக உள்ளேயே வழி இருக்கு, நீங்க மேல இருந்துக்கோங்க. நீங்க அம்மா அப்பாவுக்கு துணையா இருப்பீங்க, அவங்க உங்களுக்கு துணையா இருப்பாங்க, எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும்.
மாட்டேன்னு சொல்லாதீங்க அத்தை, ப்ளீஸ். கிரண் சந்தோஷம் இதுல தான் இருக்கு. 2 தெரு தானே ஆச்சு வித்தியாசம். அதுவும் இல்லாம பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டுல தங்கறது மரியாதையா இருக்காது. அத்தை, நம்மெல்லாம் ஒரே குடும்பம். உங்களுக்கு நாங்க எப்ப இத்தனை அந்நியானோம்? யாரோ ஏதோ பேசட்டும், எதை செய்தாலும் குறை சொல்ல ஒரு கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்காக நம்ம வாழ்க்கையை நாம வாழாம இருக்க முடியுமா? புரியுது அச்சு. அவ்வளோதான். மகனா சொல்றேன், நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க. இல்லையா புனே வந்துடுங்க. என்னால கிரண் நிம்மதி இல்லாம இருக்கிறத பார்க்க முடியாது. நீங்க இப்படி தனியா இருந்தா எனக்கும் நிம்மதி இருக்காது. என் அம்மா அப்பா எப்படியோ அப்படித்தான் எனக்கு நீங்களும். அச்சுதன் பேசி பேசியே சுமியை தலையாட்ட வைத்திருந்தான். கிரண் அங்கிருந்த நாளில் அவளின் பொருட்களை எல்லாம் பெட்டியில் அடுக்கவும் உண்டு உறங்கவும் என பொழுதை கழிக்க அச்சுதன் மாடியை சுத்தம் செய்யும் வேலையை செய்திருந்தான். அந்த வார இறுதியில் பிரேம் அவன் குடும்பத்தோடு கிளம்பியிருக்க சுமியும் அச்சுதன் இல்லம் வந்திருந்தார். விருந்து கோவில் செல்வது எல்லாம் 3 மாதம் கழித்து வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்க சொந்தங்களும் விடை பெற்றிருந்தனர். அன்று மிக ஓய்வாகத்தான் அவர்களின் பொழுது தொடங்கியிருந்தது. அச்சுதன் கிரணை மாடிக்கு அழைத்து சென்றிருந்தான். அவன் பன்னீர் ரோஜா செடியை காட்டவும் கிரண் கண்விரிய, இது இன்னும் இங்க இருக்கா அச்சு? உன் ஞாபகமா என்கிட்ட இருக்கிற ஒரே பொக்கிஷம் இதுதான். அதோட நீ பேசுற மாதிரி நானும் பேசி பழக தொடங்கிட்டேன். இந்த பன்னீர் ரோஜாவில தான் உன்னை உணர்ந்துகிட்டு இருந்தேன். என் மனசுல உள்ள எல்லா காதலும் இந்த ரோஜாக்கு தெரியும். நீ வளர்த்த மாடி தோட்டம் இது. நாளுக்கு நாள் அது கொடுக்கிற காயும் கனியும் பூவும் ஒன்னுதான் எனக்கு உணர்த்தும். எனக்கு பிடிக்கும் தானே கத்திரி, வெண்டை, மல்லி இலை, கொய்யா எல்லாம் வச்ச. இங்க வரும்போதெல்லாம் இங்க பறிக்கிற காயில தான் எனக்கு சமையல் செய்வேன். அதுக்காக தான் சமையல் கத்துக்கிட்டேன். உன் காதல் எனக்குள்ள உணவா இறங்கி இருக்கு, என் அணுவுல கலந்திருக்கு. அச்சுதன் சொல்ல அவனை அணைத்து கொண்டாள். வா, நீ வந்துட்டேன்னு ரோஜா கிட்ட சொல்வோம். அச்சுதன் அழைக்க பூவை தொட்டு வருடி கொடுத்தாள். இந்த நாளுக்காக நான் எத்தனை ஏங்கி இருக்கேன் தெரியுமா? ஏன் கிரண், என் வீட்டுல எப்பவும் என்னோட. அச்சுதன் சொல்லிவிட்டு புன்னகைக்க கிரண் மாடித்தோட்டம் முழுக்க பார்வையிட்டு அதன் அழகை கண்ணில் நிறைத்து கொண்டாள். இருவரும் அப்படியே தோட்டத்தில் அமர்ந்திருந்தனர். காலை நேர மெல்லிய குளிரும் காற்றும் அவர்களை வருடி சென்றது. இதே போல ஒன்றாய் அமர்ந்து பல கதைகள் பேசிய இடம் இது. இப்போது வார்த்தைகள் பஞ்சமாக இருவரும் மௌன மொழியில் காதல் பேசியபடி அமர்ந்திருந்தனர். வார்த்தையில் விவரிக்க முடியாத நிம்மதியும் நிறைவும் கிடைத்திருந்தது. கிரண் அங்கிருந்த ரோஜா பூக்களை எடுத்துக்கொண்டவள் பூஜை அறைக்கு சென்று கடவுளுக்கு நன்றி கூறியிருந்தாள். அடுத்து வந்த நாட்களில் கிரண், அச்சு இருவரும் புனே வந்திருந்தனர். முன்பே ரிஷி மூலம் கிரணுடைய பொருட்களை எல்லாம் அவன் இல்லம் சேர்த்திருந்தான் அச்சுதன். நாளை இருவரும் வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்க கிரண் அவளின் உடைகளை மட்டும் அலமாரியில் அடுக்கியிருந்தாள். எப்போதும் போல அச்சு முதலில் எழுந்து காப்பியும் காலை உணவும் செய்திருக்க கிரண் எழுந்தவள் நேரடியாக கிளம்பி காலை உணவுக்கு வந்திருந்தாள். பொண்டாட்டி வந்துட்டா விதவிதமா சமைப்பான்னு எதிர்பார்த்தா அதுல லாரி மண்ணை போட்டிருக்கடி. உனக்கு சமைக்கவா? நான் டாக்டரானே. அப்புறம் உங்க எதிர்பார்ப்பை எல்லாம் தூக்கி ஓரமா வைங்க கேப்டன். கோவைக்கு போனாதான் மரியாதை, சமையல் எல்லாம். இங்க நமக்கு நாமே திட்டம்தான். உன்னால முடியும் போது நீ செய், என்னால முடியும் போது நான் செய்யறேன். 2 பேருக்கும் முடியலையா ஹோட்டல்ல பார்த்துப்போம். சிம்பிள், புரியுதா? கிரண் சொல்ல. சரிங்க பொண்டாட்டி. அச்சுதன் போலியாக பணிவு காட்ட கிரண் அவன் செய்து வைத்திருந்த சப்பாத்தியை உண்ணத் தொடங்கியிருந்தாள். அந்த வார இறுதியில் புனேவில் அவர்களின் வரவேற்பு நிகழ்ச்சி நடக்க அச்சுதனின் கல்லூரி நட்புகள், உடன் வேலை பார்க்கும் சிலரும் என வந்திருந்தனர். கிரண் அவளின் முழு மருத்துவமனை ஊழியர்களையும் அழைத்திருந்தாள். சிறப்பாக தமிழ்நாட்டின் உணவோடு வடக்கத்திய இசையோடு ஆட்டம் பாட்டு என நிகழ்ச்சி நிறைவாகி இருந்தது. இருவரின் திருமண வாழ்க்கையும் இனிதே தொடங்கியிருக்க தாம்பத்தியம் என்பதை விடுத்து இருவரின் இடையில் பேசிக்கொள்ள, அறிந்து கொள்ள, பகிர்ந்து கொள்ள என நிறைய இருந்தது. மாறியிருந்த அச்சுதனின் வாழ்க்கை முறையை கிரண் பழகிக்கொள்ள தொடங்கியிருந்தாள். சில நாட்கள் வீட்டிற்கு வராமல் பறந்து அவளின் பொறுமையை சோதித்து பார்த்தான். இறுதியாய் லாராவிடம் பேசியவள் அவனை காண சென்றிருந்தாள். பெங்களூர் வந்து சேர்ந்ததை அவன் சொல்லியிருக்க அவன் அறைக்கு முன் வந்தவள்
அவனை அழைத்து கதவை திறக்க சொல்ல அச்சுதன் இன்பமாய் அதிர்ந்திருந்தான். எப்படி வந்த? பறந்துதான். அவள் சொல்லிவிட்டு உடையை எடுக்க, சாரி கிரண். எதுக்கு சாரி? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். நமக்கு கல்யாணமாகி 1 மாசம் ஆகிடுச்சு. இன்னும் உன்னை புரிஞ்சுக்காம இருப்பேனா? இதுவும் நல்லா தான் இருக்கு. கிரண் சொல்ல அச்சுதன் அவளை அணைத்து கொண்டான். நான் நாளைக்கு கோவா போறேன். அங்கிருந்து புனே வந்துடுவேன். வந்துட்டு லீவ் போட்டு உன்னோட இருக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் இப்படி நீ வந்ததும் நல்லா இருக்கு. பசிக்குது எனக்கு, விடுங்க, நான் குளிச்சுட்டு வரேன். அவள் குளித்து வரவும் அவளுக்கான உணவு வந்திருந்தது. உணவை முடித்துக்கொண்டு பால்கனியில் நின்று பெங்களூர் நகரை ரசித்திருந்தனர். இந்த ஊர் ராத்திரில தான் முழிச்சிருக்கும் போல, எத்தனை கார் போகுது பாரு, கிரண் சொல்ல. பெருநகரம் எல்லாமே அப்படிதான். கோவா வந்தா இதோட இன்னொரு கோணம் கிடைக்கும். சரி, வா தூங்குவோம். படுக்கைக்கு வந்த பின்னும் அச்சுதன் உறங்காது கிரண் முகத்தை தான் பார்த்திருந்தான். இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி தூங்குறது? கிரண், எனக்கு ஓகே. உனக்கு என்ன ஓகே? கிரண் கண்ணை திறந்து கேட்க அச்சுதன் அவளை நெருங்கி இருந்தான். நாளைக்கு உனக்கு ஃப்ளைட் இருக்கு அச்சு. நான் அதையா கேட்டேன்? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடி. ஓகே இல்லாம தான் இத்தனை தூரம் வந்தேனா? கிரண் கேட்க அச்சுதன் புன்னகையோடு அவள் மீது படர்ந்திருந்தான். இருவரின் தாம்பத்திய வாழ்வும் தொடங்கி இருந்தது. காலை கிளம்பிக் கொண்டிருந்த அச்சுதனை கண்டவள், யாரோ நட்புல காதல் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க தான் இப்போ கசமுசாலாம் பண்ணியிருக்காங்க. கசமுசாவா? காதல்டி. என் காதலெல்லாம் உன்கிட்ட கொடுத்துருக்கேன். தோழியே காதலியா வந்த பின்னாடி எல்லாமே காதல் தான். சொன்ன அச்சுதன் கண்ணடித்து புன்னகைக்க கிரண் முகத்தில் நாணம். இவர்களின் வாழ்வில் இனி எல்லாம் காதல்தான். So, I love you because the entire universe conspired to help me find you. நிறைவு. அன்பு அனைத்தும் செய்யும். அன்புடன் கௌரி முத்துகிருஷ்ணன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை அவளோடு எதிர்பார்க்கிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கதையை கேட்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் சேனலுடைய அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை தவறாமல் வந்தடையும். எழுத்தாளர் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் நாவல்களை அமேசான் கிண்டலிலும் நீங்கள் படிக்கலாம். உங்களின் ஆதரவிற்கு எங்களின் நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்வது காமாட்சி ஹரிஹரன்.